கண்ணாடியின் முன்னால் நின்று அவளை பார்த்தபோது மிகுந்த கவர்ச்சியாகவும் அழகாகவும் இருந்ததைக் கண்டு மிகவும் பூரித்தாள். அவன் வந்ததும் பையன் அப்படியே மயங்கி கிறங்கிட போறான் பாவம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு சிரித்தாள். அப்போது பத்மாவின் கைபேசிக்கு விஜய் அவளை அழைத்தான். பது, வந்துட்டேன், மேலே வரட்டுமா பது என்றதற்கு அவனை வெறுப்பேற்றும் விதமாக, உங்களுக்கு யார் வேணும்? பதுவா? அத மாதிரி யாரும் இல்லை, ஏதோ தப்பான நம்பருக்கு போட்டுட்டீங்க போல என்று அவனை சீண்டினாள். ஏய் பத்மா, விளையாடாத, நான் தான் உன் விஜய். பது மா என்றதும் சிரித்து கொண்டே, என்ன பயந்துட்டியா என்றாள். நீ விளையாடுறேன்னு தெரியும் என்றான். சரி சரி, உனக்கு எதுவும் இதய பாதிப்பு நோய் எல்லாம் இல்லை இல்லை என்றாள். அவனிடம், பதுமா நான் மேலே வரட்டுமா, உனக்கு விளையாட இதுதான் நேரமா செல்லும் என்று கெஞ்சினான். அவள் அதற்கு, இல்லை குட்டி, உனக்கு என்னை பார்த்த உடனே ஹார்ட் அட்டாக் எதுவும் வந்துடக்கூடாது பாரு, அதான் செல்லம் கேட்டேன் என்றாள். சரி சரி, மேலே வந்து பெல்லடி என்றாள். இப்போது அவளுடைய முடியை சரி செய்து கொண்டு நைலான் போன்று இருந்த நன்றாக உடல் பாகங்கள் தெரிகின்ற முந்தானையை எடுத்து போர்த்தி கொண்டு கதவின் அருகே ஓடியதும் ஜல் 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 என்று அவள் அணிந்திருந்த சலங்கை சத்தம் வந்ததும், என்னடா சலங்கை சத்தம் கேட்குது, எதுவும் மோகினி பிசாசுன்னு எல்லாம் படத்துல காமிப்பாங்களே, அத மாதிரி ஏதாவது இந்த ஹோட்டல்ல இருக்குமோ என்று விஜய் உள்ளுக்குள் பயந்தான். பத்மா அறைக்குள் இருந்த விளக்குகள் அனைத்தையும் அமற்றிவிட்டு ஒரு சிறிய வெளிச்சம் தருகின்ற விளக்கை மட்டும் தட்டினாள். அறைக்கு வெளியே இருந்த பெல்லை விஜய் அழுத்தினான். சர் சர் என்று. பத்மா உள்ளிருந்தபடி, யார் வந்திருக்கா என்றாள். ஐயோ பது, நான் தான் கதவை தர என்று எரிச்சலானான். பத்மா இவன் உள்ளே வந்ததும் அவனை இழுத்து போட்டு சடார் என்று தாழ்பால் இட்டுவிட வேண்டும் என்று தீர்மானித்தான். பத்மாவினுடைய அழகில் பல ஆண்கள் அவளுக்கு வலை விரித்தாலும் அவளுக்கு பெரியதாக யார் மீதும் இவ்வளவு ஈடுபாடு வந்தது கிடையாது. ஆனால் விஜய் மீது பத்மா மிகுந்த பைத்தியமாக இருந்தாள். அவளுடைய மனதையும் உடலையும் முழுவதுமாக விஜய் நிரப்பியிருந்தான். பத்மாவை கூட சில சமயங்களில் இவன் மீது மட்டும் நாமே மிகுந்த ஈடுபாடா இருக்கோம், இது என்ன எங்கள் இருவருக்குமான முன்ஜென்மத்து தொடர்பா என்று கூட சிந்தித்து பார்த்திருக்கிறாள். இப்போது இரவு மணி 10 ஆகியிருந்தது. கதவை லேசாக திறந்து கதவின் பின்புறமாக நின்று கொண்டாள். என்னடா இது நடக்குது என்று விஜய் விழித்து கொண்டிருந்தான். இப்போது பத்மா தன் இடதுபுற கையை வெளியில் நீட்டி அவனுடைய கையை கொடுக்க சொன்னாள். அவளுடைய இடக்கையில் போட்டிருந்த வளையல்களையும் மற்றும் அவளுடைய நீல விரல்களையும் அந்த நீல விரல்களில் இருந்த சிகப்பு சாயம் பூசிய நகங்களை பார்த்து அவள் உள்ளே என்று இடது கை விரல்களால் சைகை செய்தவுடன் அவளுடைய கை விரல்களை பிடித்தான். அவன் பிடித்த மாத்திரமே பத்மா சற்று கதவை லேசாக விலக்கி அவனுடைய கையை பிடித்து நன்றாக உள்ளே இழுத்து சடார் என்று கதவை தாழிட்டாள். இதை சற்றும் எதிர்பார்க்காதவன் பத்மா கவர்ச்சி கண்ணியாக திமிரிக் கொண்டிருந்ததை கண்டதும் அவனின் பொக்கிஷம் புடைத்து தெரித்து கொண்டிருந்தது. இப்போது நைலான் முந்தியை போர்த்தி கொண்டு தொப்புள் தெரிய சாத்திய கதவின் பின்னால் நின்று கொண்டிருந்தாள். விஜய் பே என்று அவளை பார்த்து கொண்டிருந்தான். இப்போது அணிந்திருந்த முந்தியை கழற்றி வீசினாள். இப்போது அவளுக்கு இவன் வாங்கி கொடுத்த கருப்பு நிற பிராவும் பிக்கினியும் மெல்லிய வெளிச்சத்திலும் நன்றாக தெரிந்தது. அவளுடைய கையை உயர்த்தி வளையல் குலுங்க அவளுடைய சிகப்பு சாய நீல விரல்களால் தன்னிடம் வருமாறு சைகை செய்தாள். அவள் சைகை செய்து விஜயை கூப்பிட்டதும் அவன் கஞ்சா அடித்தவனைப் போல அவளிடம் போதையில், என்ன பத்து இப்படி நிற்கிற என்று அவனுடைய கண் சொக்கியதும் இது வேலைக்கு ஆகாது என்று முடிவு செய்த பத்மா வேகமாக முன்னே வந்து அவளுடைய பெரிய மார்பை அவன் மீது முட்டியவாறே அவனுடைய வாய்க்குள் இவளுடைய வாயை கொடுத்து நன்றாக பொருத்தி கொண்டு அவளுடைய 2 கை விரல்களாலும் அவனுடைய கன்னத்தை நன்றாக பிடித்து கொண்டாள். இப்போது லேசாக விஜய் போதை தெளிந்தவனாக அவளுடைய இடுப்பு பகுதியை தடவியவாறே அவள் அணிந்திருந்த அங்கியின் பின்னால் தனது 2 கைகளையும் அவளுடைய அங்கியின் இடுக்கில் நுழைத்து அவளுடைய 2 பிட்ட பகுதியையும் நன்றாக பிழியத் தொடங்கினான். இவன் மாவு பிசைவதைப் போல அவளுடைய 2 பெரிய பிட்டங்களை கசக்கியதும் அவனுடைய வாயில் ஊதாங்குழல் வாசித்து உறிஞ்சி எடுத்து கொண்டிருந்தவள் இவனுடைய செயல்களால் ஆ ஊ என்று முழங்கியபடியே அவளுடைய நாக்கை சுழற்றி சுழற்றி அவனுடைய நாக்கின் மீது படர்ந்தாள். இப்போது அவளுடைய அங்கிக்கு இடையில் கையை நுழைத்து கொண்டிருந்தவன் தனது கையில் அவளுடைய அங்கியை கீழே தள்ளி முற்றிலுமாக அதை விலக்கினான். இப்போது அவள் இடுப்பில் அணிந்திருந்த ஒட்டியானத்தை பிடித்து இழுத்தவாறே அறையில் வைக்கப்பட்டிருந்த
நீல கண்ணாடிக்கு அவளை அழைத்துச் சென்றான். அப்போது அவள் அணிந்திருந்த அங்கி இரு கணுக்கால்களிலும் சிக்கி தடுமாறிக் கொண்டிருந்தது. சற்று நிறுத்தி ஒரு காலாக தூக்கி அங்கியை கழற்று என்றான். அவளும் அப்படியே செய்ததில் அங்கி விலக்கப்பட்டது. மறுபடியும் ஒட்டியானத்தை பிடித்து இழுத்து கொண்டே அந்த நீல கண்ணாடி முன் இருவரும் சென்றனர். இப்போது விஜயும் தான் அணிந்திருந்த உடைகளை களைந்திருந்தான். இப்போது கண்ணாடியில் பொருத்தப்பட்டிருந்த விளக்கை தட்டி பத்மாவை பின்புறமாக அணைத்துக் கொண்டான். இருவருடைய உடல் அழகையும் கண்ணாடியில் பார்த்து ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டிருப்பதையும் கண்ணாடியில் ரசித்தனர். விஜய் அவளுடைய அழகான கை விரல்களை பின்னால் இருந்தபடியே முன்னும் பற்றி கொண்டு அவளுடைய கன்னம், கழுத்து, பின்பகுதிகளிலும் எச்சில் படுவதைப் போல முத்தமிட தொடங்கினான். அந்த நிசப்தமான இரவில் அவள் அணிந்திருந்த கால் கொலுசுகளின் லேசான ஓசையும் இவன் பச் பச் என்று கொடுத்த முத்த ஒலிகளும் அவ் அறைக்குள் ஒலித்து எதிர்த்தது. அந்த சத்தமே இவர்கள் இருவரையும் மேலும் காமத்தில் ஈடுபட கிழங்கடிக்கச் செய்தது. பின்புறமாக இருந்து அவளுக்கு முத்தங்களை கொடுத்து கொண்டே அவள் அணிந்திருந்த பிராவையும் இப்போது விலக்கினான். பின்புறமாக இருந்தபடியே அவளது பெரிய உருளையான மார்பை பிசையத் தொடங்கினான். அவளுடைய காம்புகளை இழுத்ததும் அவள் ஆ என்று கூக்குரலிட்டாள். வலிக்குதா என்று அவன் கேட்டதற்கு மறுபடியும் அவளே அவனுடைய கையை அவளுடைய மார்பில் எடுத்து வைத்து கொண்டாள். விஜய் அறைக்குள் வருவதற்கு முன் ஹோட்டல் வாசலில் இருந்த பீடா கடையில் இருவரும் சுவைப்பதற்கு பீடா வாங்கி வந்திருந்தது நினைவுக்கு இப்போது வந்தது. அவளிடம் ஒரு நிமிஷம் என்று கூறிவிட்டு வாங்கி வந்த பீடாவை எடுக்கச் சென்றான். இரு பீடாக்களையும் எடுத்து வந்த பின் முதலில் ஒரு பீடாவை பிரித்து அவள் வாயில் வைத்தவாறே அவளுடைய வாயருகில் எடுத்து சென்றான். என்று பீடாவால் அவள் வாயை தொட்டதும் அவளும் மெதுவாக அந்த பீடாவை உள்ளிழுத்து கடித்தாள். அவள் கடித்திருந்த பீடாவை இப்போது விஜய் அவனுடைய வாய்க்குள்ளிருந்து கடித்து இழுத்தான். சற்று நேரம் பீடாவை இருவரும் சுவைத்ததும் அடுத்த பீடாவை எடுத்து அவள் வாயில் வைத்தான். இப்போது விஜய் அவள் வாயருகே சென்று பீடாவை பற்றத் தொடங்கினான். அவளுடைய உதட்டிலிருந்த பீடாவை மெதுவாக இவன் கடித்திழுத்ததும் அதனை பற்றுவதற்கு வேகமாக அவன் வாயருகில் சென்றபடியே அவனுடைய கழுத்தை இறுக்கமாக பிடித்து கபார் என்று அவனுடைய இடுப்பில் ஏறி உட்கார்ந்து அவள் விழாதவாறு இரு கால்களையும் அவனுடைய முதுகிற்கு பின்னால் கட்டி கொண்டாள். இவள் இப்படி செய்தது எப்படி குழந்தையின் காலில் உள்ள தண்டையை ஆசாரி கிடுக்கு போட்டு இறுக்கி விடுவாரோ அதை போல அவனுடைய பிடரி மயிரை நன்றாக பற்றியவாறு அவளுடைய இரு கால்களையும் அவனுடைய முதுகிற்கு பின்னால் கிடுக்கு போட்டு இறுக்கி கொண்டாள். பத்மா அவன் மீது ஏறி சற்று வேகமாக கிடுக்கி போட்ட போது அவள் அணிந்திருந்த கொலுசுகள் ஜல் 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 என்று மிகுந்த ஒலி எழுப்பி சிதறியது. இப்போது பத்மா விழாதவாறு அவளுடைய வழுவழுப்பான சிகப்பு நிற பிட்டப்பகுதியின் அடியில் கைகளை அழுத்தமாக பிடித்தவாறு அவள் விழாமல் அவளை தாங்கிக் கொண்டான். இப்போது அவன் மீது காமபூதம் ஒன்று மேலிருந்து இறங்கி வந்து உட்கார்ந்திருப்பதைப் போல அவள் காட்சியளிக்க துவங்கினாள். அவளது பிட்டத்தை பிடித்தபடியே கண்ணாடியின் அருகில் அவளை தூக்கிச் சென்றான். இவர்கள் இருவரையும் கண்ணாடியில் பார்த்தபோது காமத்தீ கொழுந்துவிட்டு எரிவதைப் போல இருந்தது. மேலும் காமசூத்ராவையே இவர்கள் மிஞ்சி விடுவதைப் போன்று இவர்கள் இருவரும் உறவில் இருந்தனர். பத்மா அவன் மீது கிடுக்கு போட்டு அமர்ந்திருந்தபடியால் அவள் குலுங்கியவுடன் அவள் அணிந்திருந்த கொலுசுகளும் ஜலபுல ஜலபுல என்று பேயை போல சத்தம் எழுப்பியது. கண்ணாடியில் அவளுடைய நிறம் செக்க சிகப்பாகவும் இவனுடைய நிறம் மாநிறமாகவும் இவன் உடம்பு முழுவதும் மயிர் படறி இருந்ததை காண முடிந்தது. இப்போது பத்மா அவனிடமிருந்து உட்கார்ந்தவாறே அவன் முகத்தை நெருங்கினாள். இவள் அணிந்திருந்த மூக்கு வளையமும் காதில் மாட்டியிருந்த பெரிய தொங்கட்டாவும் மேலும் அவளின் மீது இச்சைக்கு தூண்டியது. இருவரும் ஒருவரை ஒருவர் இப்படி அணைத்து கவ்விக்கொண்டிருந்ததை தாங்கள் சொர்க்கலோகத்தில் தான் இருக்கிறோம் என்பதாகவே உணர்ந்தனர். இப்போது பத்மா அவளுடைய நாக்கால் சுழற்றி சுழற்றி விஜயின் உதடு, கன்னம், காதுகள், மூக்கு, கண்கள், கழுத்து போன்ற அனைத்து இடங்களிலும் நாக்கிலிருந்து எச்சிலால் அவன் மீது படர்ந்து கொண்டிருந்தாள். அவளை தொடர்ந்து விஜயும் அவளுடைய மூக்கு, கண், காது, கழுத்து, வாய், மார்பு என எச்சிலால் சுழற்றி அடித்தான். இப்போது வெகு நேரம் நின்றபடியால் அவளை தூக்கியவாறே அங்கிருந்த கட்டிலின் கண்ணாடிக்கு எதிரே இருவரும் அதே நிலையில் உட்கார்ந்து கொண்டனர். அவளுடைய வழுவழுப்பான நீல முதுகும் பிட்ட பகுதியும் அவனுடைய உடம்பை மறைத்தவாறே கண்ணாடியில் காண முடிந்தது. கட்டிலில் அமர்ந்தபடியே மறுபடியும் நாக்கால் ஒருவரை ஒருவர் சுழற்றி முத்தமழையில் சோமபானம் பருகிக் கொண்டிருந்தனர். பத்மா இப்போது தாங்க முடியாதவளாக பொக்கிஷத்தை பொறுத்தேன் என்று விம்மினாள். அதற்கு அவளையும் சேர்த்து தூக்கி கொண்டு பொக்கிஷத்தில் அணிய வேண்டிய உரை இருக்கும் இடத்திற்கு சென்றான். பத்மாவை இறக்காமலேயே உரையின் டப்பாவை எடுத்து பிரித்தான். பின்பு அவனுக்கும் அவளுக்கும் இருந்த காம பசிக்கு
வேகமாக தீனி போட்டுவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் தனது கடவாய் கூர்மையான பற்களால் உரையை கிழித்தெடுத்து அதன் உள்ளிருந்த உரையை எடுத்து அவளையும் கட்டிலுக்கு தூக்கிச் சென்றான். இப்போது கட்டிலில் சென்று அவன் படுத்தவாறே அவளை சற்று விலக்கி பொக்கிஷத்தில் உரையை மாட்டிக்கொண்டான். அவனுடைய பொக்கிஷம் பத்மாவின் மீது இருந்த காமத்தீயில் மிகுந்த விரைப்பாக நின்று கொண்டிருந்தது. இப்போது தொடையில் இருந்தவளை இழுத்து அவளுடைய அந்தரங்கத்தை தனது பொக்கிஷத்தில் பொருத்தினான். அவனுடைய தொடையை வைத்து அவளை சற்று அவன் முன்பாக தள்ளிக்கொண்டு அவளுடைய கழுத்து மற்றும் முதுகையும் வளைத்து அவளுடைய பிட்டத்தை முன்னும் பின்னும் தள்ளியதில் ஜங் ஜங் என்று லேசாக குதிக்கத் தொடங்கினாள். இப்போது அவளுடைய கொலுசுகளும் நல்ல சிலுக் சிலுக் என்று சத்தத்தை எழுப்பியவாறே குதிக்கத் தொடங்கியது. இப்படி அவளை செய்து கொண்டே இருந்தவன் உச்சகட்டத்தில் நன்றாக அவளுடைய வாயை பிடித்து கவ்வி சற்று லேசாக எழுந்து படார் 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 என்று 10 முறை வேகமாக குத்தியதில் பொக்கிஷத்திலிருந்து குமுறிக்கொண்டு வந்த தேன் உரையின் மூலையில் தஞ்சமடைந்தது. என்று மூச்சு இறைத்தவனாக பத்மாவை அவனிடமிருந்து தூக்கிவிட்டு அவனுக்கு அருகில் படுக்க வைத்தான். சற்று இளைப்பாறியதும் என் புஜ்ஜி என்று அவனுடைய கன்னங்களில் முத்தம் கொடுத்து அவனுடைய மார்பை அணைப்பாக கட்டி கொண்டாள். அதற்கு கையை விலக்கும்படி பது உனக்கு என்ன செஞ்சதெல்லாம் நான், அதனால கொஞ்சம் நல்லா மூச்சு விட்டுக்கிறேன் என்றபடியே அணிந்திருந்த உரையை கட்டிலில் படுத்திருந்தபடியே கழற்றி ஓரமாக வீசினான். அந்த உன் பக்கத்தில் இருக்கிற துண்டை எடுடி என்றான். துண்டை அவள் எடுத்து அவனுடைய பொக்கிஷத்திலிருந்து கொப்பளித்தவைகளை சுத்தமாக துடைத்து விட்டாள். அவன் மீது வேர்வை மழை தலையில் இருந்து உடல் முழுவதும் கொட்டிக்கொண்டே இருந்தது. அவன் என்று மூச்சு விட்டு இளைப்பாறிக் கொண்டிருந்தான். பத்மா அவன் அருகில் உட்கார்ந்து கொண்டு வைத்திருந்த துண்டால் வேர்வையை அவன் உடலில் இருந்து ஒத்தி எடுத்தாள். விஜய் பத்மாவிடம் பசிக்குதுடி ரொம்ப என்றான். நிர்வாணமாக இருந்தவள் அப்படியே கட்டிலில் இருந்து எழுந்து இவர்கள் தங்கியிருந்த அறை உயர் ரக அறை என்பதால் அறையில் இருந்த குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்த பாதாம் பாலையும் கேக்கையும் எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தாள். படுக்கையில் இருந்து எழுந்தவாறே அதை வாங்கி முதலில் பாதாம் பாலை பருகினான். பாதாம் பாலை வேகமாக குடித்து கொண்டிருந்தவனிடம் எனக்கு கொஞ்சம் வை என்றாள். இன்னும் ஒன்று வேணா ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து குடிக்க வேண்டியது தானே என்றதற்கு ஐயோ நீ எச்சில் பண்ணி குடிச்சதுதான் வேணும் என்றாள். முக்கால்வாசி பாலை குடித்துவிட்டு அவளிடம் கொடுத்ததும் ஏக சந்தோஷமாக அதனை வாங்கி பருகினாள். இப்போது கேக்கை அவளிடமிருந்து பெற்று அவனுக்கு இருந்த கோர பசிக்கு லபக் லபக் என்று கேக்கை உள்ளே தள்ளி கொண்டிருந்தான். அவள் பாவி நீ மட்டும் சாப்பிட்ற, எனக்கு கொஞ்சம் தாய என்று கெஞ்சியதும் அவளை தன்னிடம் அருகில் வருமாறு கூறி கேக்கை ஊட்டிவிட்டான். இப்போது கூட நிற்காமல் சிலுசிலுவென்று முகத்தில் வேர்வை வழிந்து கொண்டிருந்தது. அதனை துண்டை வைத்து துடைத்து விட்டாள். இன்னும் வேற எதுவும் சாப்பிட்றியா என்று அவனிடம் கேட்டதற்கு அவளுடைய நிர்வாண உடலின் முதுகு பகுதியை அணைத்து கொண்டு தண்ணீர் மட்டும் கொடு பத்து என்றான். பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை அவள் எடுப்பதற்கு முற்பட்ட போது அவளுடைய பிட்டம் லேசான வெளிச்சத்தில் பெரியதாக காட்சியளித்தது. அவளுடைய பிட்டத்தில் பொழுக்கென்று அடித்து நல்லா 2 பெரிய குடம் உன்னோடது என்று சொன்னதும் சீ என்று அவனுடைய காதை நன்றாக பிடித்து இழுத்து கொன்னுடுவேன் என்றாள். தண்ணீரை வாங்கி குடித்துவிட்டு என்ன பது படுக்கலாமா என்று கேட்டான். அதற்கு பத்மா அவளுடைய இடக்கண்ணை அடித்து என்று சைகை செய்தாள். அவன் இல்ல பத்மா ரொம்ப கலப்பா இருக்கு, காலையில் வேற சீக்கிரமா எந்திரிக்கணும், தூக்கமா வருது என்றான். இவன் இப்படி கூறியதும் சற்று தள்ளி அமர்ந்திருந்தவள் அவனுக்கு மிக நெருக்கமாக வந்தமர்ந்து அவனுடைய இடக்கண்ணத்தையும் அவளுடைய இடது கையால் அவனை கொஞ்சுவது போல கொண்டு வந்து என்ன குட்டி ஒரு முறைதானா என்று கெஞ்சினாள். அதற்கு அவளை அணைத்து நன்றாக அவளுடைய வாயில் முத்தம் கொடுத்தான். பின்பு அவளை கொஞ்சியவாறே இன்னும் 1 வாரம் மிச்ச சொச்சம் எல்லாம் செய்யணும் இல்ல, அதனால கோவாவுக்கு போய் மிச்ச சொச்சத்தை வச்சுக்கலாம் என் பத்துமா என்று நிர்வாணமாக இருந்தவளை தனது வலது புறமாக படுக்க வைத்து கொண்டான். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். இந்த பதிவை கேட்கும் வாசகர்கள் நீங்கள் கேட்பதோடு மட்டும் அல்லாமல் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் அறிந்தவர்கள் வட்டத்திற்கும் பகிருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் தொடர்ச்சியா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் வரும். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.